நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களை செய்கிறோம். அந்த தீர்மானத்தின்படி வாழ்கிறோமா? நிறைய மன உறுதிமொழிகளை எடுக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் செயலாற்றுகிறோமா என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நாம் செயலாற்றுவதில்லை. ஆனால் வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் அப்படி தீர்மானத்தின்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாமே வெற்றியும் நன்மையும் தான். நம் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் அது நன்மையாய் முடியும். அப்படி தீர்மானம் எடுத்த மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் என்ன செய்யல, தன்னை தீட்டுப்படுத்த ஒரு நாளும் அனுமதி கொடுக்கல. வேண்டாம், எனக்கு அந்த ராஜாவின் போஜனம் என்னென்னு சொன்னால் அது மாம்சமாக இருந்ததுனால அநேக மிருக ஜீவன்களை இஸ்ரவேல் ஜனங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லி லேவியாரகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியால் இவன் அதன்படியே தான் சிறை பிடிக்கப்பட்டு போனாலும் அந்த தேசத்திலும் என் தேவனுக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன் என்று சொல்லி தேவனுக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ராஜாவின் போஜனத்தில் நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், எடுத்து உண்ண மாட்டேன் என்று சொல்கிறான். ஆனாலும் கூட அந்த பிரதானிகளின் தலைவனுடைய கண்களில் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினான், வேண்டிக் கொண்டான். நான் சாப்பிட மாட்டேன் இந்த சாப்பாடை. இன்றைக்கி உலகத்தில் நம்ம நிறைய காரியங்களில் தீர்மானம் பண்ணிக்கொள்வது இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் இதை செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்காக நான் இதை விட்டு விடுவேன். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில் அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் என்ன செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். அவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்தது, பொல்லாங்கு நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் இருந்தது. அதே போல் யோபு தன் கண்களினாலும் தன் உதடுகளினாலும் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. அவனுக்குள்ளாய் ஒரு தீர்மானம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்காய் ஏதாவது ஒரு தீர்மானம் வேண்டும். நான் இதை செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு இது பிரியமில்லை, இதை நான் விட்டு விடுவேன். பவுல் சொல்வார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் அதையெல்லாம் என்னல்ல, எனக்கு தகுதியாக இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் கிறிஸ்தவள், ஆனாலும் கூட உலகத்தோடு நான் ஒத்து போனால்தான் இந்த உலகம் என்ன செய்யும், என்னை மதிக்கும். இந்த உலகத்தில் நான் வாழ்கிறபடியால் உலகத்தை வெறுத்து நான் வாழ முடியாது, உலகத்தாரோடு நான் கலந்து வாழ்வேன் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலும் வாழ்க்கையில் வேறு எந்த பிடிப்பும் இல்லை. பாபிலோனியர் மத்தியில் சிறைபிடிக்கப்பட்டு போன அந்த தானியேல் தான் சொல்கிறான், நான் ராஜாவின் போஜனத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், ராஜாவின் எந்த ஒரு போஜனத்தை நான் தொட மாட்டேன், எனக்கென்று நான் காய்கறிகளை வைத்து நான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறான். அப்போ அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண 10 நாள் தருணம் கேட்கிறான். என்னுடைய முகம் மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கல பிரகாசமாக இருக்கும். நாம் ஆண்டவருக்காய் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவருக்காய் நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணினாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இவன் ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தனக்குள்ளாய் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு அதை பிரதானிகளிடத்தில் சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லவும் அவர்களும் அதற்கு ஒத்துப்போக வேண்டிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது. அது மாத்திரம் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தான். எடுத்து வாசிப்போம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு
ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெரிந்தும் அவன் என்ன செய்கிறான்னா, முன் செய்தது போலவே, முன்பு எந்த வழக்கத்தின்படி வாழ்ந்தானோ, என்ன செய்தானோ அதை செய்தான். அவனுக்குள்ளாய் ஒரு தீர்மானம். முதலாவது, ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொன்னவன், தேசத்தில் இருக்கிற சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், ஆனால் அது தேவனுக்கு விரோதமான சட்டம் என்று சொல்லி அறிந்திருந்து அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவரை ஆராதிப்பதில் நான் ஒரு நாள் பின்வாங்க மாட்டேன். இந்த தானியேலுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், தேசத்தில் நஷ்டம் வராதபடிக்கு அவன் தேசத்தை கிரமமாய் கொண்டு வந்தான், கிரமமாய் கணக்கு வழக்குகள் பார்த்தான். அதனால் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன வந்தது, அவன் மேலே பொறாமை வந்தது. இன்னைக்கு நாம் ஒழுங்காய் வாழும் பொழுது, எல்லா காரியத்திலும் கிரமமாய் வாழும் பொழுது, சரியாய் வாழும்போது அநேகர் நம்ம மேல் பொறாமை கொள்வார்கள். பொறாமை கொண்டதன் நிமித்தம்தான் இவனை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, இவன் மேல் குற்றம் சுமத்த வேறொரு வழியும் கிடையாது, இவன் எந்த தவறும் செய்ய மாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருந்தபடியால் அவன் எந்த தவறு செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. இவன் என்ன சொன்னான் என்று சொன்னால், யார் என்ன சொன்னால் என்ன, என் தினமும் நான் 3 வேளையை பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய், என் தேவனுக்கு நேராய் நான் எப்பொழுது ஜெபிப்பேன் என்று சொல்லி தனக்குள்ளாய் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தான். இன்னைக்கு நமக்குள்ளா இப்படிப்பட்ட தீர்மானம் இருக்கிறதா? நெருக்கங்கள் வரும்பொழுது, பலவிதமான உபத்திரவங்கள் வரும்போது, தொல்லைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது நமக்குள்ளாய் ஒரு தீர்மானம் இருக்கிறதா? இல்லைல்ல. அந்த தீர்மானத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோமா? அதுவும் இல்லைல்ல. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறார். தானியேல் தன்னுடைய தீர்மானத்தில் உண்மையாக இருந்தான். தினமும் 3 வேளை ஜெபிப்பதில் உண்மையாக இருந்தான். 3 வேளை அழகாக ஜெபிப்பதில் யாருக்கும் அவன் அஞ்சவில்லை. ஏனென்று சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தபடியால், அவன் உள்ளத்தில் அதை உறுதியாய் பிடித்திருந்தபடியால் அவருக்கு நேராய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? எல்லோரும் அதை கண்டுபிடித்து இவனை என்ன செய்ய வேண்டும், சிங்க கெபியிலே போடுங்கள் என்று சொன்னார்கள். சிங்க கெபியிலே போட்டார்கள். ராஜாவுக்கு கொஞ்சம் கூட மனதில்லை. ஏனென்று சொன்னால், தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு நஷ்டம் வராதபடி இவன் காத்தானே, ஒரு நஷ்டம் கூட இதுவரை இவனை வைத்து வரவில்லையே, இவ்வளவு நல்ல மனுஷனை நாம் இழக்க வேண்டி இருக்கிறதே, நான் முத்திரை போட்டு விட்டேனே, என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து கொண்டிருந்தான். இவனை சிங்க கெபியிலே போட அவன் உத்தரவிட்டான். சிங்கக்கபியில தூக்கி போட்டார்கள். போட்ட உடனே அவன் சொன்னான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். உண்மையாகவே கர்த்தர் அவனை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். இவன் ராஜாவுக்கு தான் இரவெல்லாம் தூக்கம் இல்லை. ஆனால் தானியேலோ என்றால் சிங்க கெபியிலே நிம்மதியாய் தூங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை உங்களையும் கூட இப்படிப்பட்ட துன்பத்திற்குள்ளாய், குற்றத்திற்குள்ளாய் சுமத்தி உங்களை பலவிதமான சிறைபிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்னை தப்புவிக்க யாராவது உண்டா என்று சொல்லி. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார். நீங்கள் உண்மையாக நடந்தது நிமித்தோ, கர்த்தருக்கென்று வாழ்ந்தது நிமித்தோ, கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டது நிமித்தோ, கர்த்தருக்காய் ஒரு தீர்மானத்தின்படி வாழ்ந்தது நிமித்தோ கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதை 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23 வரை படிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை ராஜா கேட்கிறான், நீ உயிரோடு இருக்கிறாயா? இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவித்தாரா? நான் நன்றாக இருக்கிறேன் ராஜாவே, நீர் வாழ்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த சேதம் இல்லை. ஏன்னா நான் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாக இருந்தேன், ஜெபிக்கிறதுல உண்மையுள்ளவனாக இருந்தேன், தினம் 3 வேளை ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன் ஆண்டவரத்தில். அதை நான் உண்மையாய் செய்தேன். எனக்கு விரோதமாய் சட்டம் ஏற்றப்பட்ட போதிலும்
நான் செய்வதை நிறுத்தவில்லை. என் தேவனுக்கு முன்பாய் நான் குற்றமற்றவனாக இருந்தேன். என் தேவன் கொடுத்த பொறுப்பில் நான் குற்றமற்றவனாக இருந்தேன். இந்த தேசத்தில் என் தேவன் எனக்கு கொடுத்த எல்லா வேலைகளிலும் நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு உண்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த உண்மையின் நிமித்தம் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த உண்மையின் நிமித்தம் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அந்த உண்மையின் நிமித்தம் நம் தலை நிமிர செய்ய பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த உண்மையின் நிமித்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நீங்க உண்மையா வாழ்றீங்களா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உண்மையா வாழ்ந்து என்னத்தை கண்ட, உண்மையா வாழ்ந்ததுனால உனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் செவி கொடுக்காதீர்கள். கர்த்தருக்காக இன்னும் எவ்வளோ உண்மையாய் வாழ முடியும், எவ்வளோ உண்மையாய் வாழ முடியும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிந்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர உண்மையை விட்டு விலகவே கூடாது. அந்த உண்மையிலே நாம் நிலை நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இந்த ராஜா சொல்கிறார், உன்னை தப்புவித்தாரா, கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லும்போது கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று சொல்றார். 23ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். இத்தனை சிங்கங்கள் மத்தியில போட்டோ தானியேலுக்கு எந்த சேதமும் இல்லை பாருங்க. அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொல்றான், அவன் விசுவாசிக்கிற தேவன் அவனுக்கு எந்த சேதத்தையும் உண்டு பண்ண விடவே இல்லை. ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் ஏளனமாய் பேசலாம், நிந்தையாய் பேசலாம், அவமானமாய் பேசலாம், பழிச்சொல்லாய் பேசலாம், குற்றம் சுமத்தலாம். ஏன் அப்படியே நாம் விழுந்து போவோம் என்று சொல்லி கூட பேசலாம், ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று பேசலாம். என்ன பேசினாலும் கர்த்தர் நிச்சயமாய் அந்த வார்த்தைகளை, அந்த வாயை கட்டி போடுவார் என்று ஒரு நாள் அதை சேதப்படுத்த நம்மை விடமாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தா என்னை சேதப்படுத்தலை. ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க என்னை அழைக்கவில்லை. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஜீவிக்க வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி தானியேல் அறிக்கை பண்ணுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். அதே அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், ராஜா அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். கர்த்தருக்காக நான் தீர்மானம் பண்ணி வாழ்ந்தேன். என் வாழ்க்கையில் நான் எதை விடுவேன்னு சொன்னாலும் அதையெல்லாம் விட்டுட்டேன். என் கர்த்தருக்காக நான் எதை செய்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினோ அதையெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நமக்கு சத்துருவாய் இருக்கிறவர்களோ நம் பட்சத்தில் நமக்கு சாதகமான தீர்மானங்களை கொண்டு வர செய்வார் ஆண்டவர். ஆமென். அதைத்தான் இங்கே செய்தார் ஆண்டவர். இவர் ஜீவனுள்ள தேவன். இந்த தேவன் தான் இந்த ராஜ்யம் எங்கும் இருக்கணும். இவர் தான் உயர்ந்தவர், அவர்தான் நல்லவர் என்று சொல்லி ராஜா ஒரு தீர்மானத்தை அங்கே கொண்டு வருகிறார். அந்த தேவனுக்கு விரோதமாக யாரும் என்று செய்யக்கூடாது. இவர் நல்ல தேவன், இவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி ராஜா ஒரு தீர்மானத்தை அங்கே கொண்டு வருகிறார். அந்த ராஜ்யம் எங்கோ இவரே தேவன் என்று அறிக்கை பண்ணவும் வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் உண்மையுள்ளவர். தானியேல் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணி வைராக்கியத்தோடு வாழ்ந்தானோ அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நிலைநிற்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியமாய் வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினேன். ஆனால் பலவித சோதனைகள், சிங்க கெபியை போல அநேக கெபிகள் இருந்தாலும் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருந்தேன். கர்த்தாவே என்னோடு பேசும் என்றேன். இந்த நாளில் என் தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் உண்மையாகவே உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி விடுதலையாக்குவார். இந்த தானியேலை சிங்கக்கெபியில போட சொன்னவர்கள் நிலைமை என்ன தெரியுமா? அவர்கள் அந்த மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் அந்த சிங்கக்கெபிகளை போட்ட உடனே அந்த சிங்கங்கள் பசியா இருந்து அவங்க எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டுதான்.
இன்றைக்கு நமக்கு விரோதமான சத்துருக்களும் கூட நமக்கு வெட்டின குழியிலே கர்த்தர் அவர்களை விழப்பண்ணும் பொழுது ஒன்றுமில்லாமல் போவார்கள். நமக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிற தேவன். எத்தனை பெரிய குழியை உங்களுக்கு விரோதமாய் தோன்றினாலும், என்னதான் செய்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் உங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். அடுத்ததாக வாசிப்போம் அதே அதிகாரம் 27ஆம் வசனத்தை. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தின் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஆமென், ஹல்லேலூயா. ராஜா சொல்கிறான், எழுதுகிறான், அந்த அரசியல் சட்டத்திலே எழுதுகிறார், அவரே ரட்சிக்கிறவர், அவரே தப்புவிக்கிறவர், அவரே விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜாவால் தேவன் புகழப்படுகிறார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு தானியேல் எடுத்த அந்த தீர்மானம், ராஜாவின் போஜனத்தில் உண்ணமாட்டேன், நான் 3 வேளையும் ஆண்டவருக்கு நேராய் ஜெபிப்பேன் என்ற அந்த தீர்மானத்தினாலே கர்த்தர் அங்கே உயர்ந்திருக்கிறார். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். சிங்கங்களின் வாயை கட்டினார் அல்லவா? இந்த பெரிய அதிசயம் எங்கே நடக்கும் என்று சொல்லி ராஜா அறிந்ததுனால அவன் எழுதினானா, அவர் ரட்சிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் ரட்சிக்கிற தேவன். எப்பேற்பட்ட சத்துருவின் கையிலிருந்தோ உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமா எங்களை விடுவிப்பாரா, எங்களை ரட்சிப்பாரா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ரட்சிக்கிறவர். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி இந்த நாட்களில் ரட்சிக்கப்படுவார்களா, ஆண்டவர் நிச்சயமாய் ரட்சித்து தருவாரா என்று சொல்வீர்களானால் நீங்கள் வைராக்கியத்தோடு ஒரு தீர்மானத்தை செய்யும் பொழுது கர்த்தர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அந்த தேவன் நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் விலகவும் மாட்டார். நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர், அவர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அந்த தேவன் நல்லவராய் இருக்கிறபடியால் இந்த நாளிலே கூட அந்த தப்புவிக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் பின்பகுதி. தானியேலின் காரியமோ, ஹல்லேலூயா, பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆமென். 2 ராஜாக்கள் காலத்துல அவருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா ஜெயமாய் இருந்ததாம். இன்னைக்கு என் காரியத்தில் ஜெயமே இல்லை, ஒரு வெற்றியே இல்லை, நான் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நான் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம ஒரு தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தோற்று போக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். கைவிடுகிற தேவனை அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிறவர். அவர் கையில் நீங்கள் விழும்போது ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், தோற்று போகவும் விட மாட்டார். தானியேலின் காரியம் எல்லாவற்றிலும் ஜெயமாயிருந்தது. ஆமென். அங்கே நான் ராஜ போஜனத்தினால் நான் போஜனம் பண்ண மாட்டேன் என்று சொன்ன போது அந்த பிரதானிகள் கண்களில் தயை கிடைத்தது. 3 வேளை தொடர்ந்து ஜெபித்த போது சிங்க கெபியில் இருந்தாலோ அந்த சிங்கங்கள் அவனை என்ன செய்யல, சேதப்படுத்தல. தூதனை அனுப்பி கட்டினார். தேசமெங்கும் ஜீவனுள்ள தேவன் இவர்தான் என்று எழுத வைத்தார். இவன் தீர்மானம் பண்ணினதுனால ராஜா தீர்மானம் பண்ணி எழுதி கொடுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த இரவு வேளை எனக்கு விரோதமாய் எத்தனையோ தீர்மானங்கள் தீட்டப்படுகிறது என்று சொல்றீங்களா? நீங்கள் ஏற்கனவே ஆண்டவருக்காய் பண்ணின தீர்மானத்தில் உறுதியாய் நில்லுங்கள். அந்த தீர்மானங்களை கர்த்தர் முறியடித்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலோ கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் இதுவரை என்னுடைய தீர்மானத்தில் உண்மையா இல்லை ஆண்டவரே, தீர்மானம் செய்தேன், ஆனால் உண்மையா வாழல. நான் இதையெல்லாம் தொடமாட்டேன் என்று சொன்னேன், நான் ஒழுங்காய் ஜெபிப்பேன் என்று சொன்னேன், வேதத்தை இத்தனை அதிகாரம் வாசிப்பேன் என்று சொன்னேன். சில சோதனைகள் நிமித்தம், சில நிந்தனைகள் நிமித்தம், சில அவமானங்கள் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு நான் விலகினேன். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை நீர் சொன்னதினால நான் திரும்பவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பாதபடி எனக்கு பட்சமான தீர்மானங்களை எழுத கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
பலப்படுத்துவீராக. அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும். உங்க நாமத்தை மேம்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.